வணக்கம். இது நிலமுற்றம் கனவு அருங்காட்சியகம் ட்ரீம் மியூசியம். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் ஒரு ஹாலிவுட் த்ரில்லர் படத்தையே மிஞ்சக்கூடிய அளவுக்கு விறுவிறுப்பான ஒரு கார்ப்பரேட் ஊழல் கதை. தகுதியே இல்லாத ஒரு சிஇஓ, $2 மில்லியன் லஞ்சம், ஒட்டுமொத்த நாட்டையே உலுக்கிய ஒரு திடீர் மரணம். இதையெல்லாம் பத்தி தான் இந்த அலசல்ல நாம ரொம்ப விரிவா பார்க்க போறோம். கதையை ஆரம்பிக்க முதல்ல நாம கேட்க வேண்டிய மிக முக்கியமான கேள்வி இதுதான். விமானத்துறையில எந்த ஒரு முன் அனுபவமும் இல்லாத ஒருத்தர்கிட்ட எப்படி ஒரு தேசிய விமான நிறுவனத்தோட சாவியை கொடுத்தாங்க? அது எப்படி ஒரு மாபெரும் சர்வதேச நெருக்கடியா மாறுச்சு? வாங்க கதைக்குள்ள போலாம். கதையோட உச்சக்கட்டத்தில இருந்தே ஆரம்பிப்போம். மே 8, 2026 ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் முன்னாள் சிஇஓ கபிலா சந்திரசேனா தனக்கு எதிராக ஒரு புதிய அரெஸ்ட் வாரண்ட் பிறப்பிக்கப்பட்ட சில மணி நேரங்கள்லேயே கொழும்புல மர்மமான முறையில் இறந்து கிடக்கிறார். இது எப்படி நடந்துச்சு? இதன் பின்னணி என்ன? அப்படியே கொஞ்சம் பின்னோக்கி போவோம். பகுதி 1. தகுதியற்ற நியமனமும் கபிலவின் எழுச்சியும். 2011 அவர் எப்படி இந்த பதவிக்கு வந்தார்னு பார்த்தோம்னா, ஒரு சுவாரஸ்யமான, சொல்லப்போனா அதிர்ச்சியான முரண்பாடு இருக்கும். ஒரு சர்வதேச விமான நிறுவனத்தை நடத்துறதுக்கு ஏவியேஷன் துறையில எவ்வளோ பெரிய நிபுணத்துவம் தேவை. ஆனா கபிலோட பின்னணி என்ன தெரியுமா? தொலைத்தொடர்பு மற்றும் தகவல் தொழில்நுட்பம். எந்த தொடர்பும் இல்லாத ஒருத்தரை ஏர்லைன் சிஇஓ ஆக்கியிருக்காங்க. எந்த ஒரு போட்டித் தேர்வோ முறையான நேர்காணலோ இல்லாம முழுக்க முழுக்க அரசியல் அழுத்தத்தால மட்டும்தான் அவர் இந்த பதவிக்கு பாராஷூட்ல இறக்கப்பட்டாருன்னு விசாரணை கமிஷன் அப்புறமா கண்டுபிடிச்சாங்க. அவர் இந்த வேலைக்கு பொருத்தமில்லாதவர் தான், ஆனாலும் அரசாங்கம் அவரைத்தான் விரும்புச்சுன்னு முன்னாள் தலைவர் நிஷாந்த் விக்ரமசிங்க வெளிப்படையாவே சொல்லியிருக்காரு. இப்படி வந்தவரு என்னென்ன தப்பு செஞ்சாருன்னு கேட்டீங்கன்னா, லிஸ்ட் ரொம்ப பெருசு. அவர் செஞ்ச கடமை தவறுகள் உண்மையிலே ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கும். தலைவருக்கான சலுகைகளை மறைச்சது, தன்னோட சொந்த முரண்பாடுகளை சொல்ல தவறியதுன்னு நிறைய இருக்கு. ஆனா இதுல உச்சக்கட்டம் என்னன்னா, தனக்கு வந்த அரசியல் சிபாரிசுகளுக்காக பயிற்சி விமானிகளுக்கான சிமுலேட்டர் தேர்ச்சி மதிப்பெண்களை 70லிருந்து 65 குறைக்க முயற்சி பண்ணியிருக்கார். யோசிச்சு பாருங்க, பயணிகளோட பாதுகாப்பு இதுல எவ்வளோ பெரிய கேள்விக்குறியாகுது. பகுதி 2. மில்லியன் கணக்கில் இழப்பு. விமானத்துறை பத்தின எந்த அறிவும் இல்லாததால அவர் எடுத்த தன்னிச்சையான முடிவுகள் பொதுமக்களோட பல மில்லியன் டாலர்களை எப்படி இழக்க வச்சதுன்னு இப்ப பார்க்கலாம். மெஹில் லங்கா சிஇஓவா அவர் இருந்தப்போ போர்டு அனுமதியே மதிக்காம, எந்த ஒரு சாத்தியக்கூறு ஆய்வும் இல்லாம போயிங் விமானங்களை வாங்க ரொம்ப ப்ரெஷர் கொடுத்திருக்காரு. பல வருஷமா சிறப்பா செயல்பட்டுக்கிட்டு இருந்த ஏர்பஸ் விமானங்களுக்கு பதிலா எந்த லாஜிக்கும் இல்லாம அவர் எடுத்த இந்த முடிவு நிறுவனத்தை மிகப்பெரிய நஷ்டத்துல தள்ளுச்சு. பகுதி 3. ஏர்பஸ் லஞ்சோடு. ஒருவருடைய செயல்பாட்டு திறமையின்மை எப்படி ஒரு மாபெரும் சர்வதேச நிதி மோசடியா உருவெடுக்குதுன்றதை இது மிக தெளிவா காட்டுது. இந்த உலகளாவிய விசாரணையோட மையப்புள்ளியே இந்த நம்பர் தான், $2 மில்லியன். விமான கொள்முதல் விவகாரத்துல இவ்ளோ பெரிய தொகையை லஞ்சமா கொடுத்தோன்னு ஏர்பஸ் நிறுவனமே இங்கிலாந்து நீதிமன்றத்துல வெளிப்படையா ஒத்துக்கிட்டாங்க. இந்த மாபெரும் லஞ்ச பணம் ஏர்பஸ் நிறுவனத்தோட தாய் நிறுவனத்திலிருந்து ஃபிஸ் சொல்யூஷன்ஸ் அப்படிங்கிற நிறுவனத்தோட சிங்கப்பூர் பேங்க் அக்கவுண்ட்டுக்கு ரகசியமா மாற்றப்பட்டிருக்குன்னு புலனாய்வாளர்கள் கண்டுபிடிச்சாங்க. இதுல ட்விஸ்ட் என்னன்னா, இந்த ஃபிஸ் சொல்யூஷன்ஸ் நிறுவனத்தை முழுமையா நிர்வகிச்சது வேற யாரும் இல்ல, கபில சந்திரசேனாவோட மனைவிதான். இங்க நாம விஷயத்தை ரொம்ப நடுநிலையா பார்க்கணும். இந்த லஞ்ச பணத்தை உயர்மட்ட அரசியல் தலைவர்களுக்கு கொடுத்ததா கபில சந்திரசேனா விவரிச்சதா வழக்கறிஞர்கள் கோர்ட்ல சொன்னாங்க. எந்த தலைவருக்கு எவ்வளோ பணம் போச்சு அப்படிங்கிற விவரங்கள் எல்லாமே இந்த குற்றச்சாட்டுகள்ல இருந்துச்சு. ஆனா இன்னொரு பக்கம், தன் உயிருக்கு ஏற்பட்ட கடுமையான அச்சுறுத்தலால தான் இப்படி ஒரு வாக்குமூலம் கொடுத்ததா சொல்லி சந்திரசேன பின்னர் தன்னோட வாக்குமூலத்தை பிரமாண பத்திரம் மூலமா திரும்ப பெற்றுக்கிட்டார் அப்படிங்கிறதையும் நம்ம கவனிக்கணும். ஒரு தேசிய விமான நிறுவனத்தை இப்படி சூறையாடினதோட விளைவு எவ்வளவு தீவிரமானது தெரியுமா? 2023ஆம் ஆண்டுல அமெரிக்க வெளியுறவுத்துறை அவரை மேல அதிகாரப்பூர்வமா பொருளாதார தடைகளை விதிச்சாங்க. குறிப்பிடத்தக்க ஊழல் குற்றச்சாட்டுகளுக்காக அவரும் அவரோட குடும்பத்தினரும் அமெரிக்காவுக்குள்ள நுழையவே தடை விதிக்கப்பட்டுச்சு. பகுதி 4. கைது வாரண்டுகளும் இறுதி நாட்களும். புதிய ஊழல் தடுப்பு சட்டங்கள் மூலமா சட்டத்தோட பிடி எப்படி இறுக்கமா தொடங்குச்சுன்னு இந்த காலக்கோடு ரொம்ப தெளிவா காட்டுது. மார்ச் மாசம் காவல்ல வைக்கப்படுறார். அப்புறம் செவ்வாய்க்கிழமை ஜாமீன்ல விடுவிக்கப்படுறார். ஆனா மே 7ஆம் தேதி ஜாமீன் ரத்து செய்யப்பட்டு மீண்டும் அரெஸ்ட் வாரண்ட் பிறப்பிக்கப்படுது. அடுத்த நாளே, அதாவது மே 8ஆம் தேதி அவர் சடலமா கண்டெடுக்கப்படுறார். மே மாதத்தோட அந்த சில பதட்டமான நாட்கள்ல அவரோட தற்காலிக சுதந்திரம் எவ்வளவு சீக்கிரமா முடிவுக்கு வந்துச்சுன்னு பாருங்க. இதுல ஒரு விசித்திரமான, சொல்லப்போனா ஆச்சரியமான தகவல் ஒன்று இருக்கு. அவரோட ஜாமீன் ஏன் ரத்து செய்யப்பட்டுச்சு தெரியுமா? அவர் போலி ஜாமீன்தாரர்களை பயன்படுத்தினார். வெறும் $15,000. ஆமாம், முற்றிலும் அறிமுகமே இல்லாத 2 பேருக்கு அவருக்காக கோர்ட்ல ஜாமீன் நிற்க வெறும் $15,000 மட்டும் கொடுத்து ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. நம்ப முடியலல்ல. பகுதி 5. நீதிக்கு பின்னடைவு.
பொறுப்புக்கூறலுக்காக தேசம் நடத்திட்டு வர சட்டப் போராட்டத்துல அவரோட இந்த திடீர் மரணம் எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். டிரான்ஸ்பெரன்சி இன்டர்நேஷனல் ஸ்ரீலங்கா அமைப்பு இதை பத்தி ரொம்பவே கவலை தெரிவிச்சிருக்காங்க. இந்த விசாரணையோட மைய நபரான அவரை இழந்தது உண்மை மற்றும் நீதிக்கான தேடலுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவுன்னு அவங்க சொல்றாங்க. இது ஒட்டுமொத்த நீதித்துறை செயல்பாடையே முடக்கிடலாம். இது நம்மள ரொம்பவே ஆழமா சிந்திக்க வைக்குது. அரசியல் தலையீட்டால ஒரு நாடு கொடுக்க வேண்டிய விலை எவ்வளவு பெருசு. ஊழலோட மையநபர் இறந்துட்ட நிலையில தேசிய விமான நிறுவனத்துல நடந்த இந்த மாபெரும் மோசடியோட முழு உண்மையும் என்றைக்காவது ஒரு நாள் வெளிச்சத்துக்கு வருமா? மக்கள் உண்மையான நீதியை பாப்பாங்களா? இந்த ஆழமான கேள்வியோட நான் உங்களை விட்டு செல்றேன். இது நிலமுற்றம் வழங்கும் ட்ரீம் மியூசியம். மற்றொரு சுவாரஸ்யமான அலசலில் சந்திப்போம்.